ஒரு அடர்ந்த காடு. இப்படிதான் பொதுவாகவே எல்லா கதையும் ஆரம்பிக்கும். இன்னைக்கு நம்ம கதையும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தான் ஆரம்பிக்க போகுது. இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள என்ன சர்ப்ரைஸ் இருக்கு, என்ன மிஸ்ட்ரி இருக்கு பார்க்கலாமா? பொதுவா மரங்கள்னாலே எப்படி வளரும்? சூரியன் நோக்கி நேரா நிமிர்ந்து வளரும். ஆனா இந்த மிஸ்டீரியஸான காட்டுக்குள்ள நீங்க போனீங்க அப்படின்னா அங்க இருக்க மரங்கள் எல்லாம் பார்த்து நிச்சயமா பிரமிப்படைஞ்சிருவீங்க. ஏன்னா இந்த காட்டுல இருக்க மரங்கள் எதுவுமே நேரா வளரல. கிட்டத்தட்ட முக்காவாசி மரங்கள் எல்லாமே வளைஞ்சுதான் வளர்ந்துருக்கு. இந்த விசித்திரமான காடு எங்க இருக்கு தெரியுமா? போலாண்ட்ல. இந்த போலாண்ட்ல இருக்கிற ஃபாரஸ்ட்ல ஒரு சின்ன ஃபாரஸ்ட்டை க்ரூக்கெட் ஃபாரஸ்ட்னு சொல்றாங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற 400 பைன் ட்ரீஸ் எப்படி வளர்ந்துருக்கு தெரியுமா? அதோட அடிபாகத்துல இருந்து 90 டிகிரி ஆங்கிள் வளைஞ்சு ஜே ஷேப் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மரங்கள் எல்லாம் நேரா வளருதான். இந்த மரங்களை நீங்க நேரா போய் பார்க்கும்போது ஒரு ஹாரர் சீன் மூவி நைட் சீன் ஷூட் பண்றாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குமா? ஆனா அதே சமயத்துல அழகாவும் இருக்கும். இந்த மரங்கள் எல்லாமே 1930லேயே நடப்பட்டவை. வேர்ல்டு வார் 2க்கு முன்னாடியே இந்த மரங்கள் எல்லாமே நட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த மரங்கள் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல தான் வளைஞ்சும் இருக்கு. அதாவது இந்த மரங்கள் எல்லாமே நார்த் டைரக்ஷன்ல தான் வளைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த காடு இன்னும் மிஸ்டீரியஸ் காடா ஆகுது. இதுக்கு பின்னாடி நிறைய தியரி சொல்றாங்க. ஒரு தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மரங்கள் வளர ஆரம்பிச்ச காலத்துல அந்த இடத்துல ரொம்ப ஹெவியா ஸ்னோஃபால் இருந்ததாகவும் அந்த ஹெவி ஸ்னோஃபாலோட வெயிட் தாங்காம இந்த மரங்கள் வளரும் போதே வளைஞ்சு வளர்ந்ததாகவும் சொல்றாங்க. அப்படின்னா எல்லா மரங்களுமே தானே வளைஞ்சிருக்கணும். இந்த 400 மரங்கள் மட்டும்தான் வளைஞ்சு வளர்ந்துருக்கு. மிச்ச மரங்கள் எல்லாமே நட்ட நடுக ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கு. இதுதான் இந்த காடை இன்னும் மிஸ்டீரியஸா மாத்துது. இன்னொரு தியரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேர்ல்டு வார் 2 சமயத்துல இந்த மரங்கள் நடப்பட்ட வழியா மிலிட்ரி டேங்க்ஸ்லாம் போயிருக்கும். அப்ப இந்த மரங்கள் சின்னதா இருந்திருக்கும். இந்த டேங்கர்லாம் அந்த மரங்கள் மேல ஏறி போனனால இந்த மரங்கள் எல்லாமே வளைஞ்சு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாட்டனிஸ்ட் இதை மறுக்கிறாங்க. வேர்ல்டு வார் 2 சமயத்துல இந்த மரங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன மரங்களா தான் இருந்திருக்கும். அப்படி டேங்கர் மேல ஏறி இருந்தா இந்த மரங்கள் இப்படி பெர்ஃபெக்டாவும் வளைஞ்சு வளர்ந்துருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இன்னும் வித்தியாசமான தியரிஸ்லாம் கூட நிறைய பேர் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஏலியன் ஆக்டிவிட்டீஸா இருக்கலாம், இல்ல இங்க ஒரு விசித்திரமான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இந்த தியரிஸ்க்கு எந்த சயின்டிஃபிக் எவிடன்ஸும் இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் ரொம்ப லாஜிக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்க இருந்த மனுஷங்களே இந்த மரங்களை இப்படி வளைச்சு வளர்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல கப்பலுக்கு, ஃபர்னிச்சருக்கு, அதே மாதிரி மரச்சக்கரம் செய்ய இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கர்வ்டு வுட் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அப்போ இந்த மரங்கள் வளர்ந்த காலகட்டத்தில் ஒரு 7 வருஷம் இந்த மரம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கமா அழுத்தி இந்த கர்வ் ஷேப் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மரங்களை அப்படியே வளர விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 1939ல ஜெர்மனி போலாண்டை அட்டாக் பண்றாங்க. அப்போ அங்க இருந்த மக்கள் பாதி பேர் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டாங்க. நிறைய பேர் இறந்ததாகவும் சொல்லப்படுது. அதனால இந்த மரங்கள் ஏன் இப்படி வளைஞ்சு வளர்க்கப்பட்டது, இல்லை இயற்கையாவே அப்படிதான் வளர்ந்ததா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்குமான ரகசியத்தை சுமந்துக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே நிக்குது. போலாண்டுக்கு போற டூரிஸ்ட் எல்லாருமே இந்த மிஸ்டீரியஸ் ஃபாரஸ்ட்டை கண்டிப்பா போய் பார்த்துட்டு தான் வராங்க. இது இயற்கையோட விந்தையா இல்லை மனிதனோட ஒரு மறைந்த தொழில்நுட்பமா தெரியல. க்ரூக்கெட் ஃபாரஸ்ட் இன்னும் மிஸ்டீரியஸாவே தான் இருக்கு.